Hi friends, welcome to my mini vlog. காலையில் எந்திரிச்சதும் மாறனுக்கும் மித்ராக்கும் ஒரு பவுலில் மிக்ஸ் ஆஃப் நட்ஸை கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு பீட்ரூட் ஷீலா தான் பண்ணியிருந்தேன். இதை பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சு ஆறுனதும் பியூரே பண்ணி எடுத்துடுங்க. ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, கொஞ்சமாக சால்ட்டு, சில்லி பவுடர், கொஞ்சமாக காயப்பொடி, 1 ஸ்பூன் ரவை. இதில் நம்ம பியூரே பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக பீட்ரூட் குக் பண்ண வாட்டர் இல்லைனா தண்ணி ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. தோசை தவாவை ஹீட் பண்ணிட்டு அதில் இந்த பேட்டர்ல கொஞ்சத்தை எடுத்து லைட்டா மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் இதுக்கு இன்னைக்கு சைட் டிஷ்ஷா கொத்தமல்லியும் புதினா இலையும் போட்டு ஒரு சட்னி மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மெயினாக குட்டீஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக சாப் பண்ண கேரட், கேப்சிகம் அந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன வெஜிடபிள் வேணுமோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப்பிடும்போதே மித்ராக்கும் ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டேன். அவளே எடுத்து சாப்பிட்டுட்டா. மெயினாக இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால குட்டி சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 7 டேஸ்க்கு டக்குன்னு செய்யக்கூடிய 7 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி நேரம் வீடு ஃபுல்லாக இப்படி டாய்ஸ் அதறி தான் கிடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வீடு எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டையே நீங்கள் தலைகீழ ஆக்கி போட்டாலும் சரிதான். ஆனால் ஸ்க்ரீன் டைம் இல்லாமல் இருந்தால் போதும்னு தான் நான் நினைப்பேன். நீங்களும் என்ன மாதிரி தானா, இல்லைனா கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணும், கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கோங்கன்னு போட்டு கொடுக்குற கேட்டகரியானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிவி போட்டு கொடுக்குறவங்கள குத்தமாக சொல்லலை, ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை தான் ஷேர் பண்ணேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை.